சைனாக்கார மாதிரி மீனை சுட்டு சாப்பிட்லான்னு ஒரு ஆசைங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா சாஸை ரெடி பண்ணிவிட்டு மீனை சுட்டு சாப்பிட்லாங்கிறதுக்காக நாங்கள் பிடிச்ச ஆறா மீனை பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். சுத்தம் பண்ண மீனை பார்த்தீங்கன்னா எரியிற நெருப்பில் போட்டு சுட்டு எடுக்கிறதுக்காக பச்சையாக சுட்டு எடுத்துட்டோம். சுட்டு எடுத்த மீனை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா லைட்டாக கருகி போயிருக்கும். இந்த கருகுனதெல்லாம் லைட்டாக தட்டி விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக வெட்டி எடுத்துடணும். எதுக்காக துண்டு துண்டாக வெட்டுறோம்னா நம்ம ரெடி பண்ண சாஸில் அப்போ தான் முக்கிய எடுத்து சாப்பிட முடியும். அருமையான சுவை கொண்ட இந்த சைனீஸ் சாஸை ரெடி பண்ணுறதுக்காக இந்த கல்லை பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம். சுத்தம் பண்ண கல்லில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயம், அது கூடவே கொத்தமல்லியை போட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணதை பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு சாஸ் பக்குவத்துக்கு கொண்டு வரணும். அது கூடவே ஒரு அரை லெமனை சேர்த்துக்கிறோம் புளிப்பு சுவைக்காக. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கூடவே கொஞ்சம் உப்பு, அது கூட கொஞ்சம் ஜீனியை போட்டோம்னா நம்ம சாஸ் ரெடி ஆகிடும். சைனீஸ்கார மாதிரியே நாங்கள் சாப்ஸ்டிக்கும் ரெடி பண்ணியிருந்தோம். நாங்கள் ரெடி பண்ண இந்த சாப்ஸ்டிக்கில் நம்மளோட இந்த வறுத்த மீனை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ரொம்பவே புளிப்பு சுவை, இனிப்பு சுவையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. கீழே காட்டுற இந்த அம்புக்குறியில் ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள்.